வணக்கம் நேர்களே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட் பீஸுகளில் எப்படி சட்டை போடுறோன்ட்டு பார்ப்போம். இதை பாருங்க, இது ஒரு சின்ன கட் பீஸ். இதை பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன கட் பீஸ். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சட்டை எப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு கவுன் தைக்கணுன்ட்டு பார்க்க போகிறோம். முதல்ல என்னுடைய காணொளி பார்க்குற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சின்ன பீஸ் இதில் 2 பீஸ் இருக்குது பாருங்கள். நம்ம வெட்டி கழிக்கிற துணிகள் அதில் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல வடிவாக கவுன் தைக்கலாம். இங்கே பாருங்கள், 2 பீஸ். இது பிரபலம், இது பிரபலம். உள்ளுக்குள்ளது நல்ல பக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இது நல்ல பக்கம். இப்போ என்ன செய்யணும், இதே பாருங்கள், வெட்டி கழிச்ச துணி தான். இங்கே பாருங்கள், இது சதுரமாக இல்லை, ரவுண்டாக இருக்குது. இந்த வெட்டி கழிச்ச துணியெல்லாம் கழிவு போகாமல் நம்ம இப்படி கவுனுகளை தைக்கலான்ட்டு பார்ப்போம். சரியா? இப்போ இதை 2ஆக மடிச்சிட்டா பாருங்கள். இப்போ இது எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு 5.5 இன்ச்சு உடம்புக்கு எடுத்தால் போதும். அதாவது 22 இன்ச்சு, 22 இன்ச்சு உடம்புக்கு எடுத்தால் போதும். சரியா? இல்லை, 6.5 இருக்குது, 24 எடுக்கலாம். 24 இன்ச்சு பாடிக்கு எடுக்கலாம். பாருங்கள், 1/2 இன்ச்சு தையல் வாசி விட்டால் போதும். இங்கே பாருங்கள், 6.5 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 26 இன்ச்சுக்கு ஒரு சட்டை வெட்ட போகிறோம். சரியா? அப்போ முதல்ல எப்பயும் நம்ம என்ன செய்வோம், நேராக ஒரு கோடு போட்டுக்கொள்வோமே. பாருங்கள், நேராக ஒரு கோடு போட்டுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அடுத்தது இங்கேலையும் நேராக ஒரு கோடு போட்டுப்போமே. பாருங்கள், இப்படி வச்சுட்டு இதுலேயும் ஒரு நேராக ஒரு கோடு போட்டுட்டேன்னா இப்போ இந்த பிள்ளைக்கு 9 இன்ச்சு ஷோல்டர் ஓகே அப்படின்னா 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழேயும் ஒரு 4.5 இன்ச்சு. பாருங்கள், 1.25 கழுத்துக்கு மார்க் பண்ணிட்டேன். இதையும் இணைச்சிட்டு இப்போ இதிலேருந்து ஒரு 4.5 இன்ச்சு எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டாச்சு. இதில் கை வளைவை வரைஞ்சிட்டோம். இப்போ இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிட்டு இதையும் வரைஞ்சாச்சு. இப்போ இடுப்பு 22 22 5.5. அப்போ தையல் வாசி 1/2 இன்ச்சு தானே விட்டுருக்குறோம். அப்போ 6 இன்ச்சு. பாருங்க, 6 இன்ச்சு. அப்போ இதுலேருந்து 1/2 இன்ச்சு தையல் வாசி விட்டுருவோம். இங்கேயும் 1/2 இன்ச்சு நம்ம தையல் வாசி விட்டுருவோம். சரியா? அப்போ இங்கேருந்து இதோட கோடு கீறிடணும். அடுத்த கோடு இந்த 1/2 இன்ச்சுக்கு கோடு கீறிடணும். இப்போ நம்மளோட மேல் சட்டை கீறியாச்சு. இப்போ வெட்ட போகிறோமே வரைஞ்சதை பாருங்க. இப்போ கழுத்து வெட்டுறதுலாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாத்துலேயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கழுத்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு 1.25 வெட்டுற மாதிரியும் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறேன். பாருங்க, இப்போ இதுக்கு நாங்கள் 1/2 இன்ச்சு தான் தையல் வாசி விட்டுருக்குறோம். 1/2 இன்ச்சு தான் பிடிக்க போகிறோம். இப்போ வாங்க, இதுக்கு கீழ் துண்டு எப்படி வெட்டுறோன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இது ஒரு பிட்டு, இது 2 துண்டாக இருக்குது. இப்போ இதை என்ன செய்யணும்னா நாங்கள் இங்கே பாருங்க, இதோட இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ இது என்ன கீழாகலாம் கொண்டு வந்துட்டு இதை எப்படி வெட்டிக்கண்டு இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதோட தான் துணி இருக்கு. அப்போ இதையும் ஒரு வளைவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். எடுத்துட்டு இதை எப்படி கழிச்சு விட்டுறணும். பாருங்க, கழிச்சிட்டோம். சரியா? இப்போ இது இதுக்கு நடுதுண்டு. பாருங்க, நடுதுண்டை இப்போ இதில் 1/2 இன்ச்சு நாங்கள் தையல் வாசி விடணும். எதுக்குண்டா இது மூட்டைத்தானே வேணும். பாருங்க, 1/2 இன்ச்சு தையல் வாசி விட்டுட்டு இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு தையல் வாசி விட்டுட்டு நீங்கள் எப்பயும் இந்த தையல்லாம் பிடிக்கக்குள்ள 1/2 இன்ச்சு தையல் வாசி விடணும். சரியா? இப்போ பாருங்க, இது கோடு போட்டாச்சு. இப்போ இதில் 3 பார்ட்ஸ் வந்துட்டுது. அடுத்த பார்ட்ஸ் பாருங்க, இந்த பாருங்க, அதை விட கொஞ்சம் சின்ன துணி. இங்கே பாருங்க, அதையும் அப்படி தான் வைக்கிறேன். வச்சுட்டு
வச்சாச்சு. இப்போ இந்த அரேஞ்சோட இது இங்கே வச்சாச்சு. இப்போ பாருங்க சரியாக வந்துட்டுது. தையல் வாசியோட சேர்த்து வெட்டாச்சு. இப்போ இதில் வந்து அரேஞ்சு நாங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க அரேஞ்சு இங்கே ஒரு அரேஞ்சு சரியா இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன துண்டு இருக்கு. இங்கே பாருங்க இந்த சின்ன துண்டு இதையும் என்ன செய்யணும் இப்படி வச்சுக்கொள்ளணும். இப்படி வச்சுக்கொண்டு இதையும் இப்படி நேராக்கிட்டு இதையும் அப்படி ஆக்கியாச்சு. ஆக்கிட்டு இந்த அரேஞ்சிக்கு ஒரு கோடு போட்டுட்டு வச்சாச்சு. வச்சுட்டு இதுக்கு மேலே இதை இப்படி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் நாங்கள் ரெண்டு ரெண்டாக வெட்டிடுவோம். இதையும் ரெண்டாக வெட்டணும், இதையும் ரெண்டாக மடித்து வச்சிருக்கலாம், ரெண்டாக வெட்டணும். பாருங்கள் தையல் வாசி எல்லாம் சேர்த்து இங்கே அரேஞ்சு பிடிக்க சரியாக வந்துட்டுது. சரியா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கவுன் வந்து விரிவு பார்த்தாது. விரிவு பார்த்தாண்டா என்ன செய்யலாம், இதுக்கு இடையில நாங்கள் ஒரு துண்டு கொடுத்தா தான் இது நல்லா கூட வெட்டு மாதிரி வரும். இல்லை இது சின்ன பிட்டுகள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இது ஒரு கழிவு பீஸை இதை பாருங்க இதை இப்படி மடிச்சாச்சு. மடிச்சிட்டு இதில் ரெண்டு துண்டு இருக்கு. இப்போ நாங்கள் ரெண்டு பகுதிக்கு தான் கொடுக்க போகிறோம். ஓகே இதை பாருங்க இப்படி வச்சாச்சு. வச்சுட்டு இப்படி கோடு போட போகிறோம். இதில் இருந்து ஒரு அரேஞ்சு நாங்கள் இங்கே கோடு போட்டுக்கொள்கிறோம். இப்படி வச்சுட்டு இந்த அரேஞ்சுக்கு நாங்கள் ஒரு கோடு போட போகிறோம். என்னென்னா தையல் வாசி தேவை இல்லை, தையல் வாசிக்காண்டி அரேஞ்சு நாங்கள் கோடு போட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், அப்படியே வெட்டிட்டு இந்த சரிவெல்லாம் இருக்கிறத வெட்ட போகிறோம். வெட்டிட்டு இதையும் இப்படி வெட்டிக்கலாம். வெட்டிட்டு என்ன செய்யலாம், இந்த துணியும் அதே அளவுக்கு வெட்டுறோம். இதில் 4 துணி இருக்குது. முன்னுக்கு 2 பின்னுக்கு 2 வர போகுது. பாருங்க இது நேராக வச்சுட்டு இங்கே நேராக வச்சுட்டு பாருங்க இதையும் நேராக வச்சுட்டோம். வச்சுட்டு பாருங்க இப்போ இப்படி வர போகுதுண்டு. இது வந்து பெரிய துண்டு இதில் வச்சுட்டோம். இங்கே மேலே அரேஞ்சு தையல் வாசி அதுக்கு மேலே இதை வச்சுட்டோம். இதை வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், இந்த துணியை இந்த தையல் வாசியோட இப்படி வைக்கிறோம். இந்த தையல் வாசியோட இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், இதை இப்படி வைக்கிறோம் அரேஞ்சு தள்ளி. அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், லாஸ்ட்டாக இதை வைக்கிறோம். இப்போ பாருங்கள் வடிவான அம்பர்லா கட் வந்துட்டு இதை தைச்சிட்டு நம்ம நேர்படுத்திட்டு தைச்சோம்னா இந்த கவுன் வடிவாக வந்துடும். சரியா இப்போ பாருங்கள் ஒரு சின்ன சின்ன கழிவு துணிகளில் கவுன் போட நம்ம பழகியாச்சு. அதுக்கு பிறகு நெக் தைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நெக் தைங்க, கைக்கு பைப்பிங் வைக்கிறது இதெல்லாம் மூட்டணும். மூட்டி போட்டு 2 துண்டு ஆக்கி போட்டு இந்த 2 துண்டுக்கும் 2 துண்டை பிடிச்சி போட்டு அப்படியே சைடில் அடிச்சுட்டு கையெல்லாம் கழுத்தெல்லாம் அடிச்சிங்கன்னா ரெடியாக வந்துடும். நல்லா அழகான ஒரு கவுனாக இருக்கும். நான் தைச்சிட்டு அடுத்த காணொலியில் உங்களுக்கு போடுறேன். சரியா, நன்றி வணக்கம். அடுத்த காணொலியை எதிர்பார்த்து வந்துடுங்க.